நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எந்த வகையான வீடியோவை எடிட் பண்ணாலும் சரி, அதில் வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். கேமராவில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட அவுட்புட் சைஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஜிபி கணக்கில் போகும். ஸோ அப்படி வரக்கூடிய வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ கம்ப்ரஸரை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. The Rishtec Plus videos posted here are for educational purposes only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பர், நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடியது ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட்டில் நிறைய விதமான அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. பட் அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி அதோட குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் அதோட சைஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த ப்ரோட்டானோட அவுட்புட் சைஸ் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்படி லிஸ்ட்டு வியூவில் பார்த்தும் உங்களால் ஃபைலை வந்துட்டு நீங்கள் எடுத்து எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆல்பம் வைஸ்லையும் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் அவுட்புட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபைலை சூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இதே போல் இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால நான் ஆல்பம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் இதில் கம்ப்ரஸ் பண்ணும்போது இதில் நிறைய வேறு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் கஸ்டம் ரெசல்யூஷன், உங்களுக்கு வேணுங்கிற சைஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கஸ்டம் ஃபைல் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு MP வேரியாக வேணும் அப்படின்னா கூட இதில் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைங்க MP வரையாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ரெக்கமெண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் உடையும். நீங்கள் ஒரிஜினல் ரெசல்யூஷனுக்கு போகும்போது நீங்கள் என்ன அவுட்புட் எடுக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு 1K 2K 4K அந்த மாதிரி எந்த கேல அவுட்புட் எடுக்கிறீங்களோ அந்த அவுட்புட்டுக்கான ரெசல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நிறைய ஃபார்மேட் இருந்தாலுமே நான் வந்துட்டு ஒரிஜினல் ரெசல்யூஷன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இதில் ஆடியோ வால்யூம் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இப்போ உங்களுக்கு ரிமூவ் ஆடியோ இந்த மாதிரி இருக்குது, அதை கொடுத்து உங்களோட ஆடியோவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். நான் எந்த ஒரு செட்டிங்குமே மாற்றாமல் ஒரிஜினல் ரெசல்யூஷன் அப்படின்றத வச்சு ஓகே பண்ணிவிடுவேன். நீங்கள் ப்ரிவியூ வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத. சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவியூ பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதே போல் ஆட் ஏன் ஷோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இதே போல் நார்மலாக வந்துட்டு இப்படி அழுத்தி பிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் டேட்டா யூசேஜில் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இதே போல் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டானில் வந்துட்டு விளம்பரம் வராது. ப்ரோட்டானில் வந்துட்டு விளம்பரம்லாம் அதிகம் வராது. ப்ரோட்டானில் விளம்பரம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கம்ப்ரஸிங்க்கு ஒன்ஸ் உள்ளார போகும்போது உங்களுக்கு இதே போல் ஒரு விளம்பரம் வரும். அதே போல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு வெளியில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு விளம்பரம் வரும். இடையில பார்த்தீங்கன்னா இதே போல் பேனர் ஆடு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இதையும் டேட்டா வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆடே ஷோ ஆகாது. ஏதாவது அப்டேட் வெர்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி இதாகிடுங்க. உங்களுக்கு ப்ரோட்டான் வந்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 hour வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக காட்டுறேன். நண்பா, மற்ற வீடியோ கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ப்ரோட்டான் வந்துட்டு அப்படி ரன் ஆகாது, க்ளோஸ் ஆகிடும். இவங்களே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேக்ரவுண்ட் ரன்னிங்கை பயன்படுத்தாதீங்க. இப்போ பாருங்கள் 2 GB உள்ள ஃபைலு 147 MBக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே ரெசல்யூஷன் சைஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபைலுமே பார்த்தீங்கன்னா இதே போல் இதே ப்ரோட்டானில் ஒரிஜினல் சைஸில் தான் நான் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ கம்ப்ரஸர்னு அதை நான் சொல்லுவேன். மார்க்கெட்டில் நிறையா கம்ப்ரஸர் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட நான் சஜஷன் பண்ணுறேன். நண்பா, அந்த ப்ரோட்டான் வீடியோ கம்ப்ரஸருக்கான டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.